என்னென்ன பிரச்சனைகள் வருதோ, சிலருக்குலாம் தொப்பை அதிகமா இருக்கும். ஸோ வயிறுனால என்னென்ன டிஸ்டர்ப் ஆகுறீங்களோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த வீட்டினுடைய ஓனரான, இந்த வீட்டினுடைய அதிபதியான சூரியன் தான் காரகமா இருப்பார். வேற ஒண்ணும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, வெப்பத்தால் வரக்கூடிய வியாதிகள். சிலருக்கு வந்து உடம்பு பார்த்தீங்கன்னா அதிக உஷ்ணம் வந்து இருந்துட்டே இருக்கும். டக்கு டக்குன்னு காய்ச்சல் வந்துடும். உஷ்ணத்தால் வரக்கூடிய வியாதிகள். அதே போல பித்தத்துக்கும் சூரியனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பித்தம் வந்து அதிகமாயிட்டா மயக்கம் வரும். பித்த மயக்கம் வரும். பித்த கம்மியானாலும் பிரச்சனை வரும். பித்த கம்மியானா என்ன ஆகும் அப்படின்னா ஜீரணம் ஒரு நாள் ஆக்சுவலா அந்த பித்தம் தான் வந்து வயிற்றுக்குள்ளார போய் கலந்து அந்த பக்குவமா வந்து ஒரு ஜீரணத்தை வந்து நடத்தும். அது வந்து பித்த நீருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பித்தப்பை அது வந்து வரக்கூடிய அந்த பித்த நீர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த பித்தப்பையிலே வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். பித்தப்பைக்கல். ஸோ அதெல்லாம் வந்து வெரி டேஞ்சர். அவ்வளோ சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் சரி பண்ணவே முடியாது. உடனே பித்தப்பையெல்லாம் கட் பண்ணுவாங்க.